அஸ்ஸலாமு அலைக்கும். கருணக்கிழங்கு புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி குழம்பு வச்சு. இது வந்து 1/2 கிலோ கருணக்கிழங்கு எடுத்து நல்லா மண் இல்லாமல் கழுவிட்டு நல்லா வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கழனி தண்ணியில் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு புளி எடுத்து கரைச்சி இதையும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்ச பாருங்கள். இதில் வந்து 3 தக்காளி பழம் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதிலே போட்டுடலாம். இந்த கருணக்கிழங்கையும் இதிலே போட்டுடலாம். உப்பு போட்டு அரைச்சிடணும். பழைய கிழங்கு தான், இருந்தாலும் கொஞ்சம் கரகரப்பு இருந்தாலும் இருக்காது இந்த மாதிரி உப்பு போட்டு வச்சோம்னா. வந்து 3 ஸ்பூனு வீட்டில் அரைச்சி வச்ச மசால் பொடி, 1 ஸ்பூனு மிளகாத்தூள், இதையும் குழம்புல போட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது நல்லா கொதி வரட்டும். இப்போ குழம்பு மசால் வாசனை எல்லாம் போய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிச்சிடலாம். நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. நல்லெண்ணெய் காய்ஞ்சிருச்சு. வெந்தயம், ஜீரகம், வெங்காயம், கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டயத்தில் குழம்பு ஊற்றிடலாம். இப்போ தாளித்து ஊற்றியாச்சு. இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி தாளித்து ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். கருணக்கிழங்கு வந்து மூலத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது. கருணக்கிழங்கு அவிச்சிட்டு உரிக்கிறோம்ல, இந்த தூளை வந்து நல்லா இணல் காய்ச்சலே காய வச்சு எடுத்துட்டோம்னா இதையும் துவையல் அரைச்சிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.